அனைவருக்கும் வணக்கம். சுகந்தி MSc BEd இல்லத்தரசி மயிலாடுதுறை. ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தமிழை போற்றி வளர்ப்பவர் என்ற வரிகளுக்கு பொருந்தி நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி வரும் வாகை தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் திரு மனோஜ்குமார் ஐயா அவர்களுக்கும், சிறப்பாக நிகழ்வுகளை நடத்தி வரும் வாகை தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளை காணொளியாக பார்க்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கார்த்திகை மாதம் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது கார்த்திகை தீப திருவிழாதான். அந்த விழாவினை சிறப்பிக்க இலக்கியங்களில் ஐம்பூதங்கள் என்ற தலைப்பில் ஒன்றான நீர் பற்றி சொற்பொழிவாற்ற வந்துள்ளேன். நாம் வாழும் இவ்வுலகம் ஐம்பெரும் பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்பன கலந்ததொரு மயக்கமான சூழ்நிலையில் இவ்வுலகம் தோன்றிற்று என்பது ஓர் அறிவியல் உண்மையாகும். இவ்வுண்மையை தொல்காப்பியர் 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் பின்வரும் பாடல் வரிகளில் நிறுவியுள்ளமை போற்றத்தக்கதாகும். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை திரிவுயில் சொல்லொடு தலாஅல் வேண்டும். இதைப்போல் திருமூலரின் திருமந்திரத்திலும் கூறியுள்ளார். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. இதன் பொருள் என்னவென்றால், பெரிய மதமுடைய யானை மரத்தை மறைத்தது, அந்த யானையே மரத்தில் ஒடுங்கியது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்கள் பரனில் மறைத்தன. அப்பூதங்கள் அப்பரத்தில்தான் மறைந்தன. இத்தனை சிறப்பு வாய்ந்த ஐம்பூதங்களில் ஒன்றான நீர் பற்றி பார்ப்போம். சங்கத்தமிழ் இயற்கையோடு இயந்த வாழ்க்கைக்கு உரியவர்கள். அவர்கள் தாம் காணும் பொருள்களில் எல்லாம் இயற்கை அழகுணர்ச்சியை நிறைத்து வைத்திருந்தனர். தமிழர்களின் கலை படைப்புகள், இலக்கியங்கள் ஆகிய அனைத்திலும் இயற்கை ஊடுருவில் இருப்பதை காண முடிகிறது. சங்க புலவர்கள் நிலத்தை இயற்கை அழிவுகளில் இருந்து காக்க வேண்டும் என்பதிலும், இயற்கை வளங்களை அழிவுபடாமல் நிலைநிறுத்த வேண்டும் என்பதிலும், இயற்கை மூலமாக அமையும் நீரை எவ்வாறெல்லாம் காத்து தேவைக்கு ஏற்றவாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து இருந்தார்கள். திருவள்ளுவர் விசும்பின் துளிவிலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிவு என்று நீரின் பெருமையை எடுத்து கூறியுள்ளார். அத்தகைய நீரை சேமித்து வைத்து மழையில்லாத காலங்களில் பயன்படுத்த செய்யுமாறு குடலி புலவியனார் என்னும் புலவர் பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்பி இவன் தட்டோரே, தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று அறிவுறுத்துகிறார். இயற்கை வளத்திற்கு மூலமான நீர் ஆதாரத்தை பெருக்குவது மன்னனது தலையாய கடமையாகும் என்பதை இவ்வாறு குறித்துள்ளனர். எங்கெங்கு நீரை சேமித்து வைக்க முடியுமோ அங்கெல்லாம் சேமித்து வைத்துக்கொண்டு சேமித்தவற்றை தேவைப்படும் காலங்களில் பயன்படுத்திக் கொள்ளுவதே சிறந்த அறிவுடைமை ஆகும் என்ற கருத்தினை சங்க புலவர்கள் எடுத்துள்ளார்கள். நீரை எவ்வாறெல்லாம் சேமித்து வைக்கலாம் என்று புறநானூற்று பாடலில் அறையும் பொறையும் மணந்த தலைய எந்நாள் திங்கள் அணைய
கொடுங்கதை தென்னீர் சிறுகுளம் கீழ்வது மாதோ. இதில் நீர்நிலைகளை தேங்கி வைக்கும் ஏரி எவ்வாறு அமைக்க பெற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஏரி கரையின் நீளம் குறைவாகவும் அது அதிக நீர் அளவை கொள்ளளவாக கொண்டதாகவும், சுருக்கமாக சொன்னால் அது 8ஆம் பிறைச்சந்திரனை ஒத்த வடிவிலும் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வானில் இருந்து நிலத்தில் விழும் நீரே அனைத்திற்கும் அடிப்படையாய் அமைகிறது. இதனை உணர்ந்த பண்டை தமிழர்கள் நீரை தம் உயிரினும் மேலான ஒன்றாக கருதி போற்றி உள்ளார்கள். மழை நீரை திறம்பட சேமித்து வைத்து வேளாண்மையை செழிக்க செய்ய முடியும் என்றனர். இடியுமை பெருமழை எய்தா ஏக பிழையா விளையுள் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவன் என்றார் இளங்கோவடிகள். சிறுபஞ்ச மூலத்தில் குளம், கிணறு, ஏரி முதலானவற்றை அமைத்து நீர்நிலைகளை காத்து வைப்பர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று கருத்து உள்ளது. தாய்ப்பால் அருந்தாத குழந்தையும் கல்வியற்ற நிலையில் உள்ளவர்களும் எப்படி சிறக்க முடியுமோ அதுபோல வாய் நன்கு அமையாத குளமும் சிறப்பின்றி இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மனித தூய்மை என்பது பெரும்பாலும் நீரினாலே காக்கப்படுகிறது. இக்கருத்தை வலியுறுத்தும் விதமாகவே புறந்தூய்மை நீரான் அமையும் என்ற குறட்பாவும் அமைந்துள்ளது. இதனால் உடலை நீரால் சுத்தம் செய்து இருக்க வேண்டும் என்ற உணர்வு பெறப்படுகிறது. அவ்வாறே குளிக்கும் போதும் சுத்தமான நீரினாலும் புதிதாக சென்று கொண்டிருக்கும் நீரிலேயே நீராடுதல் வேண்டும் என்ற உணர்வும் சங்க காலத்தில் இருந்தது. புதுவெள்ளம் என்பது நீர் நிறைந்து பெருக்கெடுத்தோடும் வரும் நீரினை குறிப்பதாகும். ஆதலால் புதுவெள்ளத்தில் நீராடுவதை சங்ககால மக்கள் பெரிதும் விரும்பினார்கள். இவ்வாறு வருகின்ற வெள்ளமானது மூலிகை செடிகளையும் பல்வேறு மலர்களையும் இலை தலைகளோடு கலந்து வரும். அதனை அப்புதுவெள்ள நீரானது நீராடும் மக்களுக்கு மருந்தாக அமைந்திருந்தது. மொழி இலை கலித்தன முகிலினவரோடு வரும் விருந்தின் தீநீர் மருந்துவமாகும் என்னும் நற்றிணை பாடல் எடுத்து கூறுகிறது. புது வெள்ளத்தில் நீராடிய நிகழ்ச்சியினை பரிபாடல் விரிவாக எடுத்துரைக்கிறது. மேலும் அக்கால மக்கள் பெரும்பாலும் ஓடும் நீர்நிலைகளிலேயே நீராடினர் என்பதை உணர முடிகிறது. மார்கழி தை மாதங்களில் நீராடுதல் சிறப்பானதாக இருக்கும். தை நீராடுதல் இளமையை தரக்கூடியது என்பதை செய்வுற்ற கார் நீர்வரவு நீர காய் தை நீர் தெளிந்தாய் இன்பமாகும் கிழவ கிளவியர் எண்ணாது ஏழ்காரும் மழ ஒன்று மல்லர் கேள் மண்ணுக என்று பரிபாடல் வரிகள் எடுத்து கூறுகின்றன. மனித வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாக விளங்குவது குடிநீர். நீரின்று அமையாது உலகம் போல நீரின்று அமையா யாக்கை எல்லாம் நீரின்று அமையாது உலகு என்னும் அடிகள் நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமானதாகும். உலகில் மக்களை தாக்கும் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக இருப்பது அவர்கள் பருகும் குடிநீரே ஆகும். உலகில் மக்களை தாக்கும் நோய்களில் 80% நோய்கள் நீர் மாசுபாட்டால் உண்டாகிறது. இத்தன்மையை உணர்ந்து சங்ககால மக்கள் உண்பதற்கும் நீராடுவதற்கும் சுத்தமான நீரினையே பயன்படுத்தி உள்ளார்கள் என்பது தெரிகிறது. சங்ககால புலவர்கள் பெற்றிருந்த இயற்கை நேயம், இயற்கை மீதான காதல், இயற்கை செல்வங்களான மலைகள், ஆறுகள், அருவிகள், காடுகள், இயற்கை படைப்புகள், தாவரங்கள், விலங்குகள் பற்றிய அறிவு புலம் முதலானவை படிப்பவர்களுக்கும் வியப்பாக தான் இருக்கிறது. போர் காரணமாக
எதிர்நாட்டு மன்னனின் நீர்நிலைகள் பாழ்படுத்தப்படுவது போர் நடைமுறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒளிரு மறுப்பின் களிறு அலற காப்புடைய கயம்படி இணை என்றும் கடிதுரை நீர் களிறு படி. இந்த பாடலின் மூலம் எதிரிகளின் நீர்நிலைகள் யானைகளை கொண்டு மாசுபடுத்தப்பட்டதாக செய்தி பெறப்படுகிறது. கடல் நிலப்பரப்புகளில் ஆழி பெரளைகள் போன்ற சேதங்கள் ஏற்படாமல் இருக்க புன்னை, தாளை, ஞாழல் மரங்களை கொண்டு கடல் நீரை தடுத்துள்ளதை அறிய முடிகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போதும் நிலச்சரிவுகளினால் மக்களுக்கு பாதிப்புகள் நிகழா வண்ணம் மரங்கள் இருந்தன என்பதை வழிபோருமின்னோடு வானியுருள் பரப்பி விழிவு இன்று கிளையோடு மேல்மலை மொற்றி தலை ஒளில் சாரல் ததன் மலர் தாய் ஒளி திகழ் உத்தி உருகெழு நாகம் அகரு வாழை நெம்மையாரம் இணைய தகரமும் ஞாழலும் தாரமும் தாங்கி நனி கடல் முன்னியது போலும் தீனி வழிவரல் வையை வரவு. வைகையில் ஆறு கடல் போல் விரைந்து வந்தாலும் நிலச்சரிவுகள் ஏற்பட செய்திகள் இல்லை. சங்க இலக்கியங்களில் ஆற்றுப்பெருக்கு ஏற்பட்ட காலங்களிலும் உயிர் சேதம் நிகழவில்லை என்பதை அறிய முடிகிறது. உலகம் செழிக்க அடிப்படையாய் விளங்குவது நீராகும். மனிதர்கள் உணவு உண்ணாமல் கூட இருக்க முடியும், ஆனால் நீரினை பருகாமல் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து நீரினை சேமித்து பாதுகாக்க வேண்டியது நமது அனைவரின் கடமை ஆகும். கார்த்திகை உற்சவத்தை சிறப்பாக தமிழோடு கொண்டாடும் விதமாக இலக்கியங்களில் ஐம்பூதங்களில் ஒன்றான நீரினை பற்றி பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.